பொடி தோசா. My choice is பொடி தோசா. மசாலா தோசா. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். ஆந்திர பிரதேசத்தில் புதிய அரசு அமைய உள்ள நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி வெளிநாடு செல்ல முயல்வதாகவும் அவரை தடுத்து நிறுத்த வேண்டுமெனவும் ஜனசேனா கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இஓ எனப்படும் கோவில் நிர்வாக அதிகாரியாக முதன்மை செயலர் அந்தஸ்தில் உள்ள IAS அதிகாரியை நியமிப்பது வழக்கம். ஆனால் ஆந்திர பிரதேசத்தில் 2019ஆம் ஆண்டு YS ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான YSR காங்கிரஸ் அரசு அமைந்த பின் பாதுகாப்பு துறையில் உடைமைகள் பிரிவு அதிகாரியாக இருந்த தர்மா ரெட்டி தேவஸ்தான நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அப்பொழுது முதல் அவருடைய நியமனத்தை எதிர்த்து பல்வேறு தரப்பினரும் குரல் கொடுத்து வந்தனர். அவரை நீக்க வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் தர்மா ரெட்டி தேவஸ்தான நிர்வாக அதிகாரியாக தொடர்வதில் எவ்வித தவறும் இல்லை என்று தீர்ப்பளித்தது. இந்நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் YSR காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றது. இன்னும் சில நாட்களில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேச முதல்வராக பொறுப்பேற்க இருக்கின்றார். இந்நிலையில் திருப்பதியில் உள்ள CID அலுவலகத்தில் ஜனசேனா கட்சியின் உள்ளூர் தலைவர் கிரண் ராயல் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் புதிய அரசு மாநிலத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ள இன்னும் சில நாட்களே உள்ளது. தேவஸ்தான நிர்வாக அதிகாரி தர்மா ரெட்டி தனக்கு விடுப்பு வேண்டும் என கேட்டு அமெரிக்கா செல்ல முயன்றுள்ளார். அவருடைய பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து அவர் வெளிநாடு செல்லாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். புதிய நிர்வாக அதிகாரி நியமிக்கப்பட்ட பின் தர்மா ரெட்டி தேவஸ்தான ஆபரணங்கள், அவற்றில் உள்ள கற்கள், பணம், சொத்துக்கள் தொடர்பான விவரங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் சரியாக ஒப்படைத்த பின்னரே அவரை அனுப்பி வைக்க வேண்டும். தேவைப்பட்டால் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கி அவர் வெளிநாடு செல்லாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என ஜனசேனா கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது.